கமிஷனரும் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்துல எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாரி ஆரம்பத்துல சொல்லியிருப்பாரு. ஆனா, அதே சமயம் இப்போ கமிஷனர் இருந்துகிட்டு, "கௌதம் இந்த ஒரு ஆதாரம் போதும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா ஒரு நிமிஷம் கூட ஜெயில்ல இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ஆதாரத்த வச்சு இந்த அஞ்சலி மேல குற்றச்சாட்டு வச்சு, அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி இருந்துட்டு கர்ப்பமே இல்லாம இலக்கியா மேல தான் கர்ப்பத்த கொல்ல பார்த்திருக்கா. அதாவது தன்னோட ரெட்ட குழந்தைங்கள கொல்ல பார்த்திருக்கான்னு சொல்லிட்டு பொய் கேஸ் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இந்த அஞ்சலிய வசமா சிக்க வச்சு அதுக்கப்புறம் இலக்கியாவை ஈஸியா வெளியே எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கமிஷனர் சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கௌதம்க்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி பண்ண இத்தனை நாள் ப்ராடுத்தனம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து இந்த அஞ்சலியால் இனிமே எந்திரிச்சு நடக்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கி சாக போகிறான். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு யார் வந்து என்ன பேசினாலும் அதை அந்த அளவுக்கு பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. ஆனா கார்த்திக் இருந்துட்டு வந்து பேசுறத தான் நம்ம இலக்கியாவால தாங்கிக்கவே முடியாது. ஏன்னா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு கார்த்திக்கு துரோகமோ, இல்ல அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கக்கூடாதுன்னோ எந்த ஒரு விஷயமும் செய்யல. நம்ம இலக்கியாவும் அந்த ஒரு விஷயத்த தான் கார்த்திக் கிட்ட தெளிவா சொல்லணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க. நம்ம ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவங்களுக்கு விஷயம் எல்லாமே தெரிஞ்சதுனால, இலக்கியா மேல அந்த அளவுக்கு கோவப்படுற மாரி எந்த ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நடக்கல. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது, நம்ம கௌதம் வந்துட்டு இலக்கியாவ வந்து எப்படியாச்சும் சீக்கிரமா வெளிய கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு, என்னென்னமோ பிளான் பண்றாங்க. என்னடா பண்றது? அப்படின்ற மாரி தான் கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாவ காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக, இந்த பைரவி சொன்ன ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் ஒத்துக்க ஆரம்பிச்சுறாரு. அதாவது, "நீ வேற கல்யாணம் பண்ணிக்கணும். இலக்கியாவ விட்டு நிரந்தரமா பிரியணும்." அப்படி இப்படின்ற வந்து சொல்லி பல கண்டிஷன போட்டிருக்காங்க. இந்த இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வெளிய விடுறதுக்காக. அதாவது இந்த கேஸ வந்து பார்த்தீங்கன்னா, வாபஸ் வாங்குறதுக்காக. அந்த ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, வேற வழியே இல்லாம கௌதம் வந்துட்டு அந்த பைரவி சொன்ன ஒரு விஷயத்த ஒத்துக்கிறதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா தயாராயிட்டாரு. ஆனா, கடைசியில என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சலியோட சுயரூபம் எல்லாமே வெளிய வர ஆரம்பிச்சுடுச்சு. யாரால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகேஷ். அதாவது இந்த மகேஷ் இருந்துட்டு அ ஒரு அவங்க ஃப்ரெண்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா, குடிச்சிட்டு நடு ரோட்ல நின்னு பேசிட்டு இருக்கான். அந்த நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருக்கிற வீடியோ ஆதாரத்த வச்சு அதாவது அவன் ஃப்ரெண்ட் வந்து கேட்குறான். இந்த மாரி தான் உன்கிட்ட மட்டும் எப்புட்றா மச்சான் பணம் வந்துட்டே இருக்கு. நீ வந்து ஏதாச்சும் எனக்கு வாங்கி குடுத்துட்டே இருக்க. அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா, சரக்கு அடிக்கிறதுக்கு வேற கூட்டிட்டு போயிடுற. அடிக்கடி நகை எடுக்கிற, அது எடுக்கிற, இது எடுக்கிற. எப்புட்றா உனக்கு மட்டும் பணம் வருது? அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது தான் இந்த அஞ்சலிய பத்தின ரகசியத்த எல்லாத்தையுமே போட்டு உடைக்கிறது மட்டும் இல்லாம, நம்ம கௌதம் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட பார்க்காம, தான் ஃபோன்ல இருக்க வீடியோவ எடுத்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட காட்ட ஆரம்பிச்சுறாங்க. இந்த ஒரு வீடியோவ மட்டும் அவங்க குடும்பத்தில குடுத்தா என்ன ஆகும்? அதுக்காக தான் அந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு லட்ச லட்சமா பணம் குடுத்துட்டுருக்கா. அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. கடைசியில என்ன நம்ம கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வீடியோ எவிடன்ஸ் கிடைச்சு போச்சு. அஞ்சலி கர்ப்பம் இல்ல அப்படின்றதையும் தாண்டி, அவளால கர்ப்பமே ஆக முடியாது அப்படின்றதுக்கான ஆதாரம் கிடைச்சிடுச்சு. இந்த ஒரு ஆதாரத்த எடுத்துட்டு போய் தான் நம்ம கமிஷனர் அதாவது நம்ம மகேஷ் சார் இருக்கார் இல்லையா? ஏசிபி அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா குடுத்து, இவ்வளோதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிய கூட்டிட்டு வந்து ஒப்படைச்சு, இப்போ அஞ்சலியோட முகத்திரைய கிழிச்சு எறிஞ்சுடுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சீக்கிரமா நம்ம இலக்கியாவ காப்பாத்திட்டா எப்படி இருக்கும்? இல்ல இந்த அஞ்சலி போட்டிருக்க இவ்ளோ பெரிய பிளான்ல நம்ம இலக்கியாவும், கௌதமும் மாட்டிக்கிட்டு தவிப்பாங்களா? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.